அஷ்டாவக்ர கீதை 12வது அத்தியாயம். ஜனகர் கூறுகிறார், ஆத்மாவின் மீதான அத்தியாசத்தினால் மனம் சிதறும்போதே தியானம், சமாதி முதலான நியமம் உண்டு என்று உணர்ந்து இவ்விதமே நான் உள்ளேன். ஆத்மாவின் மீதான அத்தியாசத்தினால் மனம் சிதறும்போதே தியானம், சமாதி முதலான நியமம் உண்டு என்று உணர்ந்து இவ்விதமே நான் உள்ளேன். விருப்பு வெறுப்பு அற்றதாலும் இன்ப துன்பம் இன்மையாலும் பிரம்மமாகவே நான் இருக்கிறேன். விருப்பு வெறுப்பு அற்றதாலும் இன்ப துன்பம் இன்மையாலும் பிரம்மமாகவே நான் இருக்கிறேன். ஆசிரமம் இன்மை, தியானம், அகப்பற்று ஒழித்தலோ தேவையில்லை. இவற்றால் வரும் விகல்பம் அறிந்து இவ்வாறே நான் இருக்கிறேன். ஆசிரமம் இன்மை, தியானம், அகப்பற்று ஒழித்தலோ தேவையில்லை. இவற்றால் வரும் விகல்பம் அறிந்து இவ்வாறே நான் இருக்கிறேன். சிஷ்யரான ஜனக மகாராஜா குருவான அஷ்டாவக்ரனுடைய உபதேசத்தை கேட்டு முதலில் ஜனகர் தன்னுடைய குருவிடம் முக்திக்கான, மோட்சத்துக்கான வழி என்ன, முக்தியை அடைவது எப்படி, நிறைவை அடைவது எப்படி, சாந்தியை அடைவது எப்படி அப்படின்னு கேட்க, குருவான அஷ்டாவக்ரர், நீ உடலல்ல, மனமல்ல, தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, நீ சச்சிதானந்த ஸ்வரூபம். இதை சரியாக தெளிவாக தெரிந்து கொண்டாலே இப்பொழுதே நீ முக்தி அடைந்து விடுவாய். நீ எப்பொழுதுமே பந்தப்படவே இல்லை என்பது உனக்கு தெரியும். ஆத்மாவாகிய உனக்கு பந்தமே கிடையாது. பந்தப்படுத்துவதற்கு உன்னை தவிர வேற எந்த ஒரு பொருளும் இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது அப்படின்னு தெளிவாக தெரிந்து கொண்டால் போதும். இதுதான் முக்தி, இதுதான் சாந்திக்கான வழி, மனநிறைவுக்கான நிரந்தர வழி, இது மட்டுமே அப்படின்னு இந்த பிரம்ம ஞானத்தை குருவான அஷ்டாவக்ரர் ஜனக மகாராஜாவிற்கு உபதேசம் செய்ய சிரவண மாத்திரத்திலேயே உத்தம அதிகாரியாக இருந்ததனால் சிரவண மாத்திரத்திலேயே குரு வழிகாட்ட தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை சுட்டி காட்டுகிறார். ஆத்மாதான் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம், நீ பிரம்மம், உனக்கு குறையே கிடையாது, உனக்கு பந்தமே கிடையாது, உனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சுட்டி காட்ட சிரவண மாத்திரத்திலேயே அதை தெளிவாக புரிந்து கொண்டு, ஐயம் திரிபு இல்லாமல் புரிந்து கொண்டு அந்த நிஷ்டையில் ஆத்மாவாகவே நிலைத்து விட்டார் ஜனக மகாராஜா. ஏன்னா அவர் உத்தம அதிகாரி. கேட்கும் பொழுதே அந்த ஆத்மா அனுபவம், அதில் அவர் நிலைத்து விட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய அனுபவத்தை குருவிற்கு வெளிப்படுத்துகிறார். ஆத்மாவின் மீதான அத்தியாசனத்தினால் மனம் சிதறும்போதே தியானம், சமாதி முதலான நியமம் உண்டு என்று உணர்ந்து இவ்விதமே நான் உள்ளேன். ஆத்மாதான் இருக்கிறது, பிரம்மம்தான் இருக்கிறது. அது மேலே அத்தியாசத்தினால், தவறான பார்வை, அஞ்ஞானத்தினால் நான் அவனிவன், நான் தனிப்பட்ட ஜீவன், இங்கே ஒரு உலகம்னு ஒன்று இருக்குது, அதில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். உண்மையில் இருப்பது பிரம்மம் மட்டுமே, அதை தவிர இங்கே எதுவுமே கிடையாது. இருக்கிறத இருக்கிறபடிக்கு பார்க்காமல் அது மேலே அத்தியாசம் செய்து பார்ப்பது. எப்படி படத்துக்கு போனால் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது உண்மையில் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா வெள்ளை ஸ்க்ரீன் இருக்குது, அது மேலே ஒரு ப்ரொஜெக்டரில் இருந்து கலர் கலராக லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ ஏதோ ஒரு ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு வருது, இதுதான் அங்கே உண்மையில் இருக்குது. ஆனால் நாம் அதையா பார்க்குறோம், இருக்கிறதையா பார்க்குறோம்? இல்லை, அங்கே ஏதோ ஒரு ஹீரோ இருக்கிறாரு, ஹீரோயின் இருக்கிறாங்க, அங்கே ஒரு கதை நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு இருக்கிறதுக்கு மேலே இல்லாததையெல்லாம் நாம் அத்தியாசம் பண்ணி பார்க்குறோம்.
இருக்கிறது வெள்ளை ஸ்க்ரீன், கலர் கலராக அது மேலே லைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர்லேருந்து ஒரு சவுண்டு வருது. அங்கே எந்த ஒரு இடமும் கிடையாது, கதையும் கிடையாது, மனிதர்களும் உண்மையில் கிடையாது. ஆனால் படம் பார்க்குறவங்க உண்மையை பர்சீவ் பண்ணுறாங்களா, இல்லை அந்த உண்மைக்கு மேலே கற்பனையான ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க பார்க்குறாங்க. இதுதான் அத்தியாசம். இருக்கிறதுக்கு மேலே இல்லாததையெல்லாம் கற்பனை செய்து பர்சீவ் பண்ணுறது. நாமளே அதை நம்பிக்கிட்டு, இல்லாததை இருக்கிற மாதிரி நம்பிக்கிட்டு அதனால் பாதிக்கப்படுறோம். இப்போ 3 மணி நேரம் யாராவது உட்காந்துக்கிட்டு வெறும் அந்த வெள்ளை ஸ்க்ரீனை லைட்டை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தலைக்கு மேலே வர்ற லைட்டை பார்த்துக்கிட்டு வெள்ளை ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அவர் அந்த கதையினால் பாதிக்கப்படவே மாட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் த்ரில்லிங்கான சீன் வரும்போது சேருடைய டிப்புக்கு வந்து உட்காருவாங்க. அப்புறம் கஷ்டமான சீன் வரும்போது கண்ணீர் வரும். ஹீரோ ஜெயிக்கும்போது எல்லாம் குதிப்பாங்க, காமெடிக்கு சிரிப்பாங்க. அப்படியெல்லாம் சிரிக்கும்போது உண்மையை மட்டும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தார். இங்கே ஹீரோவும் கிடையாது, ஹீரோயினும் கிடையாது, எந்த கதையும் கிடையாது, இங்கே எதுவும் நடக்கலை, வெறும் வெள்ளை ஸ்க்ரீனு தான் இருக்குது, லைட்டை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு உண்மையை பார்த்து கொண்டு இருந்தால் அவர் கதையினால் பாதிக்கப்படவே மாட்டார். 3 மணி நேரம் ஒரே மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பார். அது மாதிரி இங்கே இருப்பது ஆத்மா, பிரம்மம். அதற்கு மேலே சக்தி விசேஷத்தினால இந்த பஞ்சபூதத்தினுடைய ஒரு டான்ஸ். எப்படி இந்த வெள்ளை ஸ்க்ரீன் ஆத்மா, அது மேலே கலர் கலராக லைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பஞ்சபூதம் இந்த கல், மண், தண்ணி இதெல்லாம் கலந்து ஏதோ ஒரு நாமரூபமாக, பல நாமரூபமாக தெரிகிறது. அது சக்தி விசேஷம். பிரம்மத்தினுடைய இந்த மாய சக்தியினால் இந்த பஞ்சபூதம் விதவிதமாக பல நாமரூபங்களாக தெரிகிறது. பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் கலந்து அதே பஞ்சபூதம், அதே மண் தான் இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா நாமரூபமாகவும் தெரிகிறது. மண்ணே தான் மரமாக மாறுகிறது. அதே மண் தான் மிருகங்களாக, மனிதர்களாக கொஞ்ச நேரம் எந்திரிச்சு அந்த மண் மேலேயே நடக்குது. அப்புறம் திரும்பவும் மண்ணோட மண்ணாக மாறிடுது. எப்படி கடலில் அலைகள் தோன்றி மறைகிறதோ அந்த மாதிரி இந்த பூமிக்கு மேலே அலையாக பல மிருகங்கள், உயிர்கள் தோன்றி திரும்பவும் அடங்குகிறது. கடலில் எப்படி தனித்தனி அலைக்கு எந்த ஒரு இண்டிவிஜுவல் சென்ஸும் கிடையாதோ அதே மாதிரி தான் உண்மையில் இந்த பூமி, இந்த மண்ணானது கொஞ்ச நேரத்துக்கு மேலே எந்திரிக்குது, திரும்பவும் மண்ணோட மண்ணாக போகுது. இங்கே தனிப்பட்ட ஜீவன் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. பஞ்சபூதத்தினுடைய ஒரு டான்ஸு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. திரையில் ஹீரோ ஹீரோயின், அப்புறம் அந்த ஊர், கதை நடக்கக்கூடிய ஊர், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் லைட்டு தான் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறத பார்க்காம இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த வியூவர்ஸ், பார்ப்பான், அவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி தான் ஆத்மாவாக நாம் இருந்து கொண்டு பிரம்மம் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறத பார்க்காம தனிப்பட்ட ஜீவன் நான், என் பேர் இது, என் வயசு இது அப்படின்னு ஏதோ ஒரு அடையாளப்படுத்தி கொண்டு இங்கே ஏதோ உலகம்னு ஒன்று இருக்குது, தனித்தனியாக மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பிரம்மத்து இருக்கிற உண்மை மேலே கற்பனை செய்து நாம் பார்க்கறதுனால தான் நமக்கு துக்கம் வருகிறது, மனம் சிதறுகிறது. என்னமோ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அங்கே என்னமோ இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு என்னமோ இருக்குது, ஆகிறதுக்கு என்னமோ இருக்குது, அடையிறதுக்கு என்னமோ இருக்குது அப்படின்னு நாம் மனம் சிதறுவதற்கு காரணம் ஆத்மா பிரம்மத்தை பார்க்காமல் இங்கே வேற ஏதோ இருக்குதுன்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான், கற்பனை செய்கிறதுனால தான் நம்மளுடைய மனம் சிதறுகிறது. வெறும் லைட்டை தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு 5 நிமிஷம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதையே தான் இவங்க 3 மணி நேரம் மாற்றி மாற்றி பண்ண போகிறாங்க, இதை தவிர இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா கண்ணை மூடி கம்முன்னு உட்காந்துக்குவார். 3 மணி நேரம் அவர் அந்த தலைக்கு மேலே லைட்டையே பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் யார் இந்த ஹீரோ ஹீரோயின் கதையை நம்பிக்கொண்டு பார்க்குறாங்களோ அவங்க அடுத்தடுத்த சீன் என்ன வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனம் சிதறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அவங்க பொய்யான கற்பனையை பர்சீவ் பண்ணுறாங்க. உண்மையை பர்சீவ் பண்ணுறவருக்கு மனம் சிதறாது. ஆத்மா பிரம்மம் தான் இங்கே இருக்குது, எங்கே போனாலும் இதே பிரம்மம் தான் இருக்கும். 1,00,000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும், அதே பிரம்மம் தான் இருக்க போகுது. முன்னாடி என்ன இருந்தது, பிரம்மம் தான் இருந்தது. இப்போ என்ன இருக்குது,
பிரம்மமே தான் இருக்கிறது. எல்லா நாமரூபங்களாகவும் தெரிவது பிரம்மமே தான். இன்னொரு 10,000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்க போகுது இந்த உலகத்தில்? அதே பிரம்மம் தான் இருக்க போகுது. எங்கே போனாலும் இங்கேயும் அதே பிரம்மம் தான். அமெரிக்கா போனாலும், ஆஸ்திரேலியா போனாலும், கடலுக்கு அடியில் போனாலும், மார்ஸுக்கு போனாலும் அங்கே என்ன இருக்குன்னா பிரம்மமே தான் நாமரூபமாக தெரியும். இப்போ எசன்ஸு என்றைக்குமே மாறாது. எங்கே போனாலும் அதனுடைய எசன்ஸை நாம் டச் பண்ணணும்னா அது பிரம்மமே தான். அது நம்மளுடைய ஓன் எசன்ஸ் தான். இப்போ நானே தான் எல்லாமாகவும் தெரிகிறேன். இப்போ நான் எதை பற்றி யோசிக்கிறது? என்னை தவிர வேறொரு பொருளே இல்லைன்னா மனம் எப்படி சிதறும்? நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன். நான் ஒரு பொருளை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு காரை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வீட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு மனிதரை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது ஒரு பொருள் இருந்தால் தான் மனம் சிதறும். ஆசையினாலேயோ பயத்தினாலேயோ மனம் சிதறி ஓடும். ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அது நான் தான், என்றென்றும் நான் நிரந்தரமாக இருக்கிறேன்னா எப்படி மனம் சிதறும்? எதை பற்றி அது யோசிக்கும்? நான் மட்டுமே இருக்கிறேன் அப்படின்னா மனம் சிதறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ மனசை கட்டி போடக்கூடிய இந்த தியானம் அப்படிங்கிற இந்த பயிற்சிகள், ஆன்மீக பயிற்சிகள், சமாதி, தியானம் முதலான நியமம் யாருக்கு தேவைப்படும்? ஆத்மாவின் மீதான அத்தியாசத்தினால் மனம் சிதறும் போதே தியானம், சமாதி முதலான நியமம் உண்டு என்று உணர்ந்து இவ்விதமே நான் உள்ளேன். வியாதி இருக்கிறவங்களுக்கு தான் மருந்து தேவைப்படும். அந்த மாதிரி ஜனகர் இங்கே மனம் சிதறும் போது தான் நமக்கு தியானம், சமாதி பயிற்சி, இந்த மனசை எப்படியாவது அடக்கணும், ஏதாவது ஒரு பயிற்சி செய்யணும், தியானம் பண்ணணும், சமாதி பழக வேண்டும், பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது வியாதிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட். என்னுடைய மனம் சிதறுகிறது, நான் தியானம் செய்து ஏதாவது ஒரு ஆன்மீக பயிற்சி செய்து அதை நான் அடக்கணும். இப்போ ஜனகர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆத்ம நிஷ்டையில் இருக்கும் பொழுது, உண்மையை இருப்பதை இருக்கிறபடிக்கு பார்க்கும் பொழுது மனம் சிதறவே இல்லை. எல்லாம் பிரம்மமயமாக எனக்கு தெரிகிறது. அப்படி இருக்கும்போது மனம் எதை பற்றி யோசிக்கும்? யோசிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. வெறும் நான் உண்மையை பார்த்தேன். குருவினுடைய உபதேசத்தை கேட்டு பொய்யை இவ்வளோ நாளாக நான் அத்தியாசம் செய்து கற்பனையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் உண்மையை இருப்பது இருக்கிறபடிக்கு பார்த்தேன். பார்த்த அடுத்த செகண்டு மனம் சிதறுவதற்கு ஸ்கோப்பே கிடையாது. மனம் எதை பற்றியும் யோசிக்கவே முடியாமல் அமைதியாயிருச்சு. நான் மனசு எதுவுமே சொல்லலை, அடக்கலை, தியானம் செய்யலை, சமாதி பழகலை, ஜபம் பண்ணலை, எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியும் பண்ணலை. வெறும் இருக்கிறதை இருக்கிறபடிக்கு பார்த்து அதை ஒத்துக்கொண்டேன், ஒப்புக்கொண்டேன். குரு சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன். அதே நிஷ்டையில் இந்த உண்மையிலேயே நான் நிலைத்து விட்டேன். அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய மனம் சிதறவே இல்லை. சிதறவே இல்லைன்னா நான் அப்புறம் அதுக்கு போய் அதை அடக்கணும். அதுவே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்குது, யோசிக்கிறதுக்கு இனி ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதுவே அமைதியாக இருக்கும் பொழுது அதை போட்டு நான் எதுக்கு அடிக்கணும், கட்டி வைக்கணும், அடக்கணும்? அடக்க தேவையில்லை. அப்போ வியாதியே இல்லை அப்படின்னா எனக்குள்ள ஒரு பிரச்சனையே இல்லை. மனம் சிதறுகிறது அப்படிங்கிற பிரச்சனையே எனக்கு கிடையாது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டான ஆன்மீக பயிற்சிகளும் எனக்கு தேவையில்லை. இப்போ நான் ஆத்மனிஷ்டையில் நிம்மதியாக இருக்கிறேன். விருப்பு வெறுப்பு அற்றதாலும் இன்ப துன்பம் இன்மையாலும் பிரம்மமாகவே நான் இருக்கிறேன். நான் ஆத்மனிஷ்டையில் இருக்கும் பொழுது என்னை தவிர இங்கே வேறு ஒரு பொருளுமே இல்லை அப்படின்னா விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஏன்னா இரண்டாவது ஒரு பொருளே என்னுடைய பெர்செப்ஷனில் கிடையாது. அஞ்ஞானியாக இருக்கும் பொழுது நான் தனிப்பட்ட ஜீவன், நான் ஒரு சின்ன ஜீவன், பெரிய உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னை தவிர இங்கே பல பொருட்கள் இருக்குது. பல பொருட்கள் மேலே எனக்கு விருப்பு, பல பொருட்கள் மேலே எனக்கு வெறுப்பு. அதை பற்றி நான் அந்த விருப்பு வெறுப்புனால என்னுடைய மனம் எப்போ பாரு எங்கேஜ்டாகவே இருக்கும். என்னுடைய மனம் ஃபுல்லாக உலக விஷயங்கள் நிரம்பி இருக்கும். விருப்பு வெறுப்புனால பல ஆக்டிவிட்டீஸை என்னுடைய கை கால்கள் மனம் செய்து கொண்டே இருக்கும். கண்ணு விரும்பினதை பார்க்க தோன்றும், கண்ணுக்கு காது எதையாவது கேட்க அதுக்கு ஆசை இருக்கும், எதையாவது கேட்கக்கூடாதுன்னு அதுக்கு வெறுப்பு இருக்கும். இந்த மாதிரி எப்போவுமே ஆக்டிவிட்டி நிரம்பி சரணத்தோடு இருந்த நான் இப்போ விருப்பு வெறுப்பு இல்லாமல்
இன்ப துன்பம் இன்மையாலும் அகங்காரமாக இருந்து கொண்டு விருப்பு வெறுப்பு வரும். அப்புறம் நான் ஏதாவது அதனால் வேலை செய்வேன். ஆசைப்பட்டோ பயப்பட்டோ ஏதாவது ஒரு வேலையை நான் செய்வேன். ஏதாவது ஒரு சொல்லை சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு கான்சிக்வன்சஸ் வரும். இன்பம் துன்பம் அப்படிங்கிற நான் செய்த வேலையினால் எனக்கு பல கான்சிக்வன்சஸ் வரும். அதை நான் அனுபவித்து கொண்டிருந்தேன். அகங்காரமாக இருந்த பொழுது, அஞ்ஞானத்தில் இருந்த பொழுது, உண்மையை பார்க்காமல், பிரம்மத்தை பார்க்காமல், உலகத்தை பார்த்து கொண்டு தனிப்பட்ட ஜீவன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு நான் வாழ்ந்த பொழுது எனக்கு விருப்பு வெறுப்பு இருந்தது. அந்த விருப்பு வெறுப்பினால் நான் பல செயல்களை இந்த உலகத்தில் செய்தேன். விரும்பிய பொருளை அடைவதற்கு, நான் வெறுத்த பொருளை அதிலிருந்து விலகி இருப்பதற்கு, நான் எது மேலெல்லாம் எனக்கு கோபம் வெறுப்பு இருக்குதோ அதிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும். விரும்பிய பொருளை நான் அடையணும். இதற்காக பல வேலைகளை நான் 12 மணி நேரம் 14 மணி நேரம் அனுதினமும் உழைத்து கொண்டிருந்தேன். அப்படி உழைச்சதுனால எனக்கு பல கான்சிக்வன்சஸ் வந்தது. நான் செய்த செயல்கள்னால இன்பமும் துன்பமும் வந்தது. அதை நான் டெய்லியும் அனுபவித்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் இன்பம் இருக்கும், ஒரு நாள் துன்பம் இருக்கும். இப்படித்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு குருவினுடைய உபதேசத்தை கேட்டு ஆத்மாவாக இருந்து அனைத்தையும் பிரம்மமாக பார்க்கும் பொழுது அங்கே விருப்பு வெறுப்பு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் நிறைவான ஆத்மா, அழிவில்லாதவன், என்னை தவிர இங்கே வேறொரு பொருளே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்செப்ஷனாக இருக்குது. என்னுடைய கரண்ட் பர்செப்ஷன். ஞான பார்வை, ஞான நிஷ்டை, மூன்றாவது கண் மூலமாக பார்க்கும் பொழுது எல்லாமே பிரம்மமயமாக தெரிகிறது, நிறைவாக இருக்குது, ஆனந்தமயமாக இருக்குது. இப்போ விருப்பு வெறுப்பு ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் எந்த செயலையும் செய்ய தேவையில்லை. அதனால் எனக்கு இன்பம் துன்பமும் வரவில்லை, வராது, வர்றதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நான் பிரம்மமாகவே நிலைத்திருக்கிறேன். இப்போ நான் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண தேவையில்லை. மனதாலேயோ உடலாலேயோ கர்மேந்திரியங்களால் ஞானேந்திரியங்களால் மனசால் நான் எந்த ஒரு காரியமும் செய்ய தேவையே இல்லாத ஒரு நிலையில் குருவினுடைய உபதேசம் என்னை நிலைநிறுத்தி இருக்கிறது. ஆசிரமமின்மை, தியானம், அகப்பற்று ஒழித்தலோ தேவையில்லை. இவற்றால் வரும் விகல்பம் அறிந்து இவ்வாறே நான் இருக்கிறேன். அந்த ஆசிரமம், இந்த ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், நான் காட்டுக்கு போயிடணும், நான் சந்நியாச ஆசிரமம், இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. அகப்பற்று ஒழித்தல், தியானம், இந்த எந்த விதமான ஆன்மீக பயிற்சிகளும் எனக்கு தேவையில்லை. வியாதி இருந்தால் தான் மருந்து சாப்பிடணும். என்னுடைய மூல வியாதி இந்த அஞ்ஞான வியாதி, அத்தியாசம். ஆத்மாவை பார்க்காம, நான் ஆத்மாவாக இல்லாமல், அது கூட அடையாளப்படுத்தாமல் கற்பனையான ஒரு தனிப்பட்ட ஜீவனை நினைக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல வியாதி, மூல காரணம். எல்லா வியாதிக்கும் மூல காரணம் இந்த அஞ்ஞானம். நான் தனிப்பட்ட ஜீவன்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாமே அதுக்குத்தான் அப்ளிகபிள். ஹாஸ்பிட்டலில் பலவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. வியாதியினுடைய ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி, தன்மைக்கு ஏற்ற மாதிரி, வியாதி ரொம்ப லைட்டாக தான் இருக்குதா, ரொம்ப முக்தி போச்சா, அந்த வியாதியினுடைய தன்மை ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி, தீவிரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட். இப்போ சாதாரண சளி தாங்க, லைட்டாக 1 நாள் 2 நாள் சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டு வைத்தியமே பார்த்துக்குங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் வீட்டிலேயே எதையாவது வைத்தியம் செய்து அதை சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வியாதி முத்தி போச்சு, ரொம்ப குளிர் காய்ச்சல் சளியோடு சேர்த்து 4-5 நாளாக குளிர் காய்ச்சலாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்குங்க. அதுக்கும் மேலே 15 நாளாக அவருக்கு இருக்குதுங்க, மூச்சே விட முடியல அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அட்மிட் ஆகி தாங்க பார்க்கணும். அதுக்கு மேலே அவருக்கு பிபி எல்லாம் குறைஞ்சி ஆக்சிஜன்லாம் குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இப்போ வியாதியினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு மாறும். தீவிரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி, பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி, எந்த அளவுக்கு அந்த வியாதி, வைரஸ், பாக்டீரியா இந்த உடலையும் மனதையும் பாதிக்கிறது அப்படின்னு நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி
மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதி அஞ்ஞான வியாதி. நான் தனிப்பட்ட ஜீவன், நான் ஒரு தனிப்பட்ட மனிதன், குறையுள்ளவன் அப்படின்னு ஒரு கற்பனை. இதுதான் அந்த வைரஸ். மூல காரணம், வியாதிக்கான மூல காரணம், எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் அஞ்ஞானம். இன்ட்ராபர்சனல், தன்னுடைய உடல் மனசில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ், அழுத்தம், அதுக்கும் காரணம் அஞ்ஞானம். இன்டர்பர்சனல், நம்ம குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மூல காரணம் இந்த அஞ்ஞானம். நான் தனிப்பட்ட ஜீவன், நான் தான் பெரிய ஆள், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறபடி தான் எல்லாரும் நடக்கணும். இந்த தனிப்பட்ட ஜீவாத்ம பாவம் தான் இன்டர்பர்சனல். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் அதுதான் இந்த சிம்டம். இதெல்லாமே சிம்டம். வியாதி ஒன்று தான், வைரஸ் ஒன்று தான், ஆனால் அதனுடைய தீவிரத்திற்கு ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். உடம்பில் மனசில் பிரச்சனைகளை உருவாக்குறது இந்த அஞ்ஞானம் தான். ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி வியாதிக்கு காரணமாக இருக்கிறது இந்த தனிப்பட்ட ஜீவன். அதனால் வரக்கூடிய பயம், பதட்டம், ஆசை, குறை, இதுதான் உடம்புலையும் மனசுலையும் வியாதியாக இருக்குது. அதுதான் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குது. அதுதான் சமுதாயத்தில் நான் பெரிய ஜாதியா, நீ பெரிய ஜாதியா, நான் பெரிய குரூப்பா, நீ பெரிய குரூப்பான்னு மாஸ் ஐடென்டிட்டியாக மாறி சமுதாயத்தில் பிரச்சனைகளை கொண்டு வர்றது இதே அகங்காரம்தான். நான் தனிப்பட்ட ஜீவன். ஒரு 1000 தனிப்பட்ட ஜீவர்கள் சேர்ந்து ஒரு மாஸ் ஐடென்டிட்டியாக மாறும் பொழுது அது ஜாதியாகவோ, ஜாதி அடையாளமாகவோ, மத அடையாளமாகவோ, ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனல் அடையாளமாகவோ, நாடுங்கிற அடையாளமாகவோ அதுவே மாறுகிறது. சின்ன சின்ன குச்சியை வச்சு கட்டுனா ஒரு பெரிய ஒரு மரமாக, குச்சியாக மாறும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சாலிடான ஒரு பிளாக் ஆக அது சின்ன சின்ன குச்சியை வச்சு கட்டுனா எப்படி மாறுதோ அந்த மாதிரி மாஸ் ஐடென்டிட்டி. தனிப்பட்ட ஜீவன், ஒரு 10,000 ஜீவர்கள் இந்த தனிப்பட்ட அஞ்ஞானத்தினால் விரைந்த அடையாளத்தை எல்லாம் ஒன்றா கட்டுனா ஒரு மாஸ் ஐடென்டிட்டி. அதுக்கு பல பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது. அது சமுதாயத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கும். அப்புறம் இன்டர் நேஷனல், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வரக்கூடிய பிரச்சனை, போர், எல்லாமே இதே, அதுக்கான வேர் இதே அஞ்ஞானம்தான். மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அஞ்ஞானம்தான். மனுஷனுக்கு முன்னாடி எத்தனையோ லட்ச வருஷமாக மிருகங்கள் இருந்தது. அங்கே உலகப்போரெல்லாம் வரல. மனுஷனுக்கு மட்டும் எதுக்கு இத்தனை ஆர்மி, இத்தனை நேவி, ஏர்ஃபோர்ஸு, போலீஸு? ஏன்னா அவனுக்குள்ள வியாதி இருக்குது. இவ்வளவு மிருகங்களுக்கு எந்த ஒரு போலீஸும் கிடையாது, எந்த ஒரு ஆர்மி நேவியும் கிடையாது. ஏன்னா மனிதனுக்குள்ள இந்த அஞ்ஞான வியாதி, நான் தனிப்பட்ட ஜீவன் அப்படின்னு இருக்கிறதுனால இத்தனை தடுப்பு ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படுது. மனுஷனுக்கு மட்டும் எதுக்கு இத்தனை ஹாஸ்பிட்டலு, ஃபார்மசி எல்லாம் நிரம்பி வழிகிறதே? இத்தனை மிருகங்கள் இருக்குது, செடி கொடிகள் இருக்குது, மீன் இருக்குது, பறவைகள் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலும் அதுக்கு இல்லையே, ஒரு ஃபார்மசியும் அதுக்கு கிடையாது. அவங்களாம் எப்படி இயற்கையோடு இயல்பாக ஏய்ந்து வாழ்கிறார்கள்? மனிதனுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு அறிவு இருந்தும் இத்தனை வியாதி வருது அப்படின்னா அவனுக்குள்ள மூல காரணமான அஞ்ஞான வியாதி இருக்குது. மிருகங்களுக்குள்ள இல்லாத ஒரு பிரச்சனை அவனுக்குள்ள அத்தியாசத்தினால் விளைந்து இயற்கைக்கு மாறாக, இயல்புக்கு மாறாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி நாம் காலில் தான் நிற்கணும், அப்படி நிற்கிறது தான் இயற்கை, இயல்பு. அதற்கு நேர்மாறாக தலை கீழாக, கால் மேலாக நாம் நின்னோம் அப்படின்னா, சிரசாசனம் பண்ணணும் அப்படின்னா தலை வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா அது இயல்புக்கு, இயற்கைக்கு மாறான விஷயம். அந்த மாதிரி ஆத்மாவாக நாம் நிறைவாக இருப்பது தான் இயல்பு, இயற்கை. ஆனால் நான் தனிப்பட்ட ஜீவன் நினைக்கிறது இயற்கைக்கு மாறானது. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்கிறது. அதனால தான் மனிதன் இத்தனை சஃபரிங்குக்கு ஆளாகிறான். எந்த மிருகங்களுக்கும் இல்லாத துக்கம் மனிதன் அனுபவிக்க வேண்டியதுக்கு காரணம் அவனுக்குள்ள அஞ்ஞானத்தினால் விளைந்த இந்த அகங்காரம்ங்கிற வைரஸ் இருக்குது. அதுதான் அவனுடைய உடம்பையும் மனசையும் பாதிக்குது. அதுதான் அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பாதிக்குது. அதுதான் சொசைட்டியில் இருக்கிற எல்லாத்தையும் பாதிக்குது. அதுதான் மற்ற நாட்டு மக்களையும் பாதித்து, மற்ற மிருகங்கள், இயற்கை எல்லாத்தையும் பாதித்து அழித்து அதை சீரழிய வைக்கிறது இந்த அகங்காரம், அஞ்ஞானத்தினால் விளைந்த ஜீவாத்ம பாவம். அதனால் இதை தீர்க்காத வரைக்கும் நமக்கு நிம்மதி கிடைக்காது. இது இருக்கிறவங்க எல்லாமே வியாதியுடன் தான் இருக்கிறார்கள்.
இப்போ ஜனகர் சொல்கிறாரு, எனக்கு வியாதி இல்லை, நான் ஆத்மாவாக இருக்கிறேன், அதனால் எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. மற்ற எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் தேவை. ஞானிகளை தவிர மற்ற எல்லாருமே வியாதியஸ்தர்கள். அவங்களுக்குள்ள வியாதி இருக்குது. பல விதத்தில் அந்த வியாதியினால் அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. குடும்பத்தில், ஆஃபீஸில், தன்னைத்தானே அவங்களுக்குள்ளேயே அவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பரப்பி விடுகிறார்கள், ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அவங்க உள்ளே இருக்கக்கூடிய வியாதியை வெளியில் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே வியாதியுடன், அஞ்ஞானிகள் எல்லாருமே இந்த வியாதியுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு பல விதத்தில் ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படும். வியாதியினுடைய தீவிரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படும். வியாதியே இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை. வீட்டு வைத்தியம் கூட அவருக்கு தேவையில்லை, அவர் ஹெல்த்தியாக இருக்கார். வியாதி இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டு எடுத்தே ஆகணும். பல விதத்தில் ட்ரீட்மெண்ட் அவைலபிள். ரொம்ப வியாதி முத்தி போச்சு, வியாதி ரொம்ப தீவிரமாக வெளிப்படுகிறது அப்படின்னா அவங்க நாம் என்ன பண்ணுவோன்னா ஐசியூவில் கொண்டு போய் வைக்கணும். டைட்டாக அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் அவங்களுடைய இந்த வைட்டல்ஸு, பிபி, பல்ஸு, டெம்பரேச்சர் எல்லாம் எடுத்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வியாதி ரொம்ப தீவிரமாயிருச்சு. அந்த மாதிரி அகங்கார வியாதி, அஞ்ஞானவாதி ரொம்ப தீவிரமாயிருச்சுன்னா அவங்களத்தான் நாம் இந்த சமுதாயத்தில் கிரிமினல்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அகங்காரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது, பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்த ஆசையினால், பயத்தினால ஏதோ ஒரு தப்பு அவர் பண்ணிட்டார். ஏதோ ஒரு திருடிட்டார், பொய் சொல்லிட்டார், ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டார், சட்ட விரோதமான தவறை செய்து விட்டார். அவருக்கு தெரியும் நான் செய்கிறது தப்பு, கொலை பண்ணிட்டார், செய்கிறது தப்பு அப்படின்னு அவருக்கு தெரிந்துமே அவருடைய செயலை அவரால் அடக்க முடியவில்லை. எப்படி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருமல் வருது, தும்மல் வருது, அது பக்கத்தில் நீங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க, கூட்டமாக இருக்குது, பக்கத்தில் இருப்பவர்களை பாதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தும்முனீங்க, இருமுனீங்க அப்படின்னா பாதிக்கும்னு தெரியும். ஆனாலும் உங்களால் அடக்க முடியாத அளவுக்கு இருமல் வந்துருச்சு, தும்மல் வந்துருச்சு, வாமிட்டு வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு தெரியும் அது தவறு என்று. அந்த மாதிரி எல்லா கிரிமினல்ஸுக்கும் தான் செய்வது சட்ட விரோதம், அது மற்றவர்களை பாதிக்கும்னு தெரியும். ஆனாலும் அவர்களுடைய கோபம், ஆசை ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஏன்னா அகங்காரம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஏன் அடக்க முடியாத வாமிட் வந்தது, ஏன் அடக்க முடியாத இருமல் வந்ததுன்னா அந்த அளவுக்கு இந்த வியாதியினுடைய தீவிரம் அதிகமாக இருந்தது. அஞ்ஞான வியாதியினுடைய அகங்காரம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆசை, கோபம் அதிகமாக இருக்கும். அந்த ஆசைதான், அகங்காரம்தான் எண்ணமாக மாறுகிறது. நான் அப்படிங்கிற இந்த அகங்காரம்தான் எண்ணமாக, ஆசையாக, பயமாக மாறுகிறது, உருமாற்றம் அடைகிறது. அகங்காரமே எண்ணமாக உருமாற்றம் அடைகிறது, எண்ணமே செயலாக உருமாற்றம் அடைகிறது. அந்த ரூபம் மட்டும்தான் மாறுது, ஆனால் அகங்காரமே தான் செயல்கள் மூலமாக வெளிப்படுகிறது. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான அகங்காரம், அதிகமான கோபம், அதுவே கையில் அடிக்கணுங்கிற அந்த ஃபோர்ஸ் எங்கிருந்து வந்தது? அகங்காரமே தான் எண்ணமாக மாறி, எமோஷனாக மாறி கைக்கு வர்ற ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸில் அவர் ஏதோ குத்திட்டார், கத்தி எடுத்து குத்திட்டார், துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிட்டார், யாரையோ போய் அடிச்சிட்டார். அகங்காரமே தான் உருமாறி செயலாக மாறுது. இப்போ அவர் இன்னொருத்தருக்கு தன்னுடைய அகங்காரத்தை வெளியில் செலுத்தி விட்டுட்டார். அடக்க முடியாமல், அகங்காரம் ரொம்ப தீவிரமாக போய் அடக்க முடியாமல் தன்னுக்கு பக்கத்தில் இருந்தவங்க மேலே, எதிரில் இருக்கிறவங்க மேலே போய் விழுந்துருச்சு. இப்போ என்னுடைய பாதிப்பு அவர்களுடைய பாதிப்பாக மாறிடுச்சு. கிரிமினல்ஸ் என்ன பண்ணாங்க? தனக்குள்ள இந்த அகங்கார பிரச்சனையை வெளியே விட்டுட்டாங்க. அது சமுதாயத்தின் பிரச்சனையாக மாறுகிறது. அப்போ அவங்களுக்கு ஜெயில், ஐசியூ ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணோம். ஏன்னா இவர்கள் தன்னுடைய வியாதி ரொம்ப முத்தி போய் மற்றவர்களுக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்க. அடக்க முடியாமல், இந்த அகங்காரத்தை அடக்க முடியாமல், மனசை அடக்க முடியாமல், செயலை அடக்க முடியாமல், இத்தனை சட்டதிட்டம் போட்டும் அதையும் தாண்டி அவர்கள் தன்னுடைய இந்த அகங்கார வியாதி வெளிப்படுது. அப்படிங்கிறப்ப இந்த சமுதாயம் அவர்களை கிரிமினல்னு சொல்லும். அப்போ அவர்களுக்கு ஜெயில் தான், இவர்களை வெளியில் விடக்கூடாது. வியாதி ரொம்ப தீவிரமாயிருச்சு, அடக்கவே முடியாத அளவுக்கு அவர்கள் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அடுத்த கேட்டகரி, இந்த சமுதாயம் யாரை ஜென்டில் மேன் அப்படின்னு கூப்பிடுறாங்களோ இவர் ரொம்ப நல்லவருங்க, ஜென்டிலானவர், எப்பவுமே தப்பு பண்ண மாட்டார், சட்டவிரோதமாக எதுவும் செய்ய மாட்டார், கோபப்பட்டெல்லாம் எதுவும் பேச மாட்டார், அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார், ஜென்டில் மேனுங்க இவர் அப்படின்னு சமுதாயம் யாரை சொல்லுகிறதோ அவர்கள் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இந்த அகங்காரத்தினுடைய வெளிப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணவங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு, கிரிமினலை விட ஒரே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. கிரிமினல் தன்னுடைய அகங்காரம் கை மூலமாக வெளிப்படும் போது அதை அடக்க முடியாமல் அடிச்சிட்டாரு, குத்திட்டாரு, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார், அடக்க முடியல. ஆனால் ஜென்டில்மேன் தன்னுடைய உடம்பில் அடக்கிடுவார், கையை கட்டிக்குவார், காலை கட்டிக்குவார், வாயை நல்லா இருக்க மூடிக்கொள்வார். ஆனால் அவருக்குள்ளேயும் அதே அகங்காரம் இருக்குது. நான் அவன், இவன், நான் அப்பேற்பட்டவன், இப்பேற்பட்டவன்கிற இந்த ஜீவாத்ம பாவம் இருக்குது. அவருக்குள்ளேயும் ஆசையும் பயமும் கோபமும் எல்லா எமோஷன்ஸும் வருது. மனசில் திட்டலாம், அடிக்கலாம் அப்படின்னு கோபம் வருது, மனசில் எண்ணங்கள் வருது. ஆனால் அவர் செயல்படுத்தாமல் விட்டுருவார். கை வரைக்கும் வந்துருச்சு, அடிக்கலான்னு போயிடுச்சு, ஆனால் கையை இறுக்கி கட்டிக்குவார். வாய் வரைக்கும் வந்துருச்சு, திட்டிடலாம், சொல்லிடலாம் அப்படின்னு, ஆனால் வாயை இறுக்கி மூடிக்குவார். ஏன்னா இந்த சமுதாயம் நான் இதை வெளிப்படுத்திட்டேன்னா என்னுடைய மானம் போயிடும், என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என்னை ஜென்டில்மேன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அந்த பேரை நான் அப்படியே காப்பாற்றிக்கணும்னு இந்த அகங்காரம் எண்ணமாக மாறி செயல் வடிவம் எடுக்கிறதுக்கு வந்துருச்சு, உடம்பு வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் அதை செயல் வடிவம் எடுக்க விடாமல் அடக்கிட்டார், உடம்பில் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டார். வாந்தி வந்துருச்சு, ஆனால் இந்த பஸ்ஸில் எல்லோரும் இருக்கிறாங்க, இருமல் வந்துருச்சு, எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு அந்த வந்த வாந்தியை அப்படியே முழுங்கிடுவார். வந்த இருமலை அடக்கிக்குவார், கர்ச்சீஃபை வச்சு அடக்கிக்குவார். இவர் ஜென்டில்மேன். கிரிமினல் தன்னுடைய பிரச்சனையை சமுதாயத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். சோ கால்டு அகங்காரிகள் ஒரு ரொம்ப ஈகோயிஸ்டிக்கான பர்சனாலிட்டி. 20 கிலோமீட்டர் வண்டியில் போனாலே ஒரு 10 பேர்த்து கூட சண்டை போட்டுட்டு தான் வருவார். ஒரு நாளில் எப்படியும் ஒரு 3-4 பேர்த்து கூட எதையாவது பிரச்சனை உருவாக்குவார், சண்டை போடுவார், திட்டிட்டு தான் இருப்பார். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அகங்காரத்தை வெளியில் அவங்க துப்பிடுறாங்க, வாந்தி எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி அகங்காரிகள் அவங்களுடைய பிரச்சனையை வெளியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க நைட்டு போய் நிம்மதியாக தூங்கிடுவாங்க. ஆனால் யார் கூட அவங்க சண்டை போட்டாங்களோ, யாரை திட்டுனாங்களோ, யார் மேலே அவங்க வாந்தி எடுத்தாங்களோ அவங்க நாள் ஃபுல்லாக அதை உட்காந்துக்கிட்டு க்ளீன் பண்ணணும், அவங்களுக்கு தூக்கம் போயிடும். இப்போ கிரிமினல்ஸ் அவங்களுடைய பிரச்சனையை வெளியில் துப்பிட்டு அவங்க நிம்மதியாக போய் உட்காந்துக்குவாங்க. ஆனால் இந்த ஜென்டில்மேன் அவருடைய பிரச்சனை அவரையே விழுங்கிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, அகங்காரமானது எமோஷனாக மாறி உடம்பு வரைக்கும் வந்துருச்சு, ஆனால் வெளிப்படுத்த முடியாமல் அடக்கிக்கிட்டு நாம் இருந்தோம் அப்படின்னா சமுதாயம் நம்மை பாராட்டும், இவர் நல்ல ஜென்டில்மேன். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைனா பிபி, ப்ரெஷரு, டிப்ரெஷன்னு போயிடுவார். ஏன்னா வந்த எமோஷன்ஸை அவர் உடம்பில் அடக்கிக்கிட்டு இருக்கார், வெளிப்படுத்தாமல். கிரிமினல் வெளிப்படுத்திட்டு நிம்மதியாக போயிடுவார். ஆனால் ஜென்டில்மேன் அடக்கி கொண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். அதனால தான் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் மனோவியாதிகள் அதிகமாகிட்டே போகுது. அகங்காரம் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அதிகமாகுது. இப்போ 3 வயசு 5 வயசு குழந்தைக்கு அவ்வளோ பெரிய அகங்காரம் இருக்குது. அப்போ இருந்து அது எமோஷனாக மாறுது. ஆனால் இந்த சமுதாயம் நீ ஜென்டில்மன்னாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. இந்த ஸ்கூல்ஸு, இன்ஸ்டிடியூஷன், யூனிவர்சிட்டி எல்லாமே நீ பெரிய ஆளாகணும், நீ அதுவாகணும், இதுவாகணும்னு அடையாளத்தை தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்துட்டு, அதே சமுதாயம் நீ ஜென்டில்மன்னாக இருக்கணும், ஆசைப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது, கோபப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது, பயப்பட்டு எதுவும் வெளியில் பண்ணிடக்கூடாது, சட்டத்திட்டமெல்லாம் போட்டு வெளியில் எந்த சமுதாயம் குழந்தைகளுக்குள்ள அகங்காரத்தை தூண்டி விடுதோ, உரம் போட்டு ரோல் மாடலெல்லாம் வச்சு நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆகணும், இவ்வளோ பெரிய ஆள் ஆகணும், நீ எதுவுமே இல்லாமல் ஆத்மாவாக இருந்தால்தான் நாங்கள் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம், நீ பெரிய ஆள் ஆகணும்னு அகங்காரத்தை வளர்த்தி விட்டுட்டு நீ இந்த அகங்காரத்தினால வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சட்டத்திட்டத்தையும் போடுது. ஒரு சைடு ஆக்சிலரேட்டரை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த சைடில் வெளியில் நீ போகவே கூடாதுன்னு வண்டியை போக விடாமல் தடுக்குது. அப்போ ஆக்சிலரேட்டரையும் அழுத்தி வண்டியும் முன்னாடி போகலை அப்படின்னா அந்த என்ஜின் புகஞ்சிரும். அந்த மாதிரி அகங்காரம் உள்ளுக்குள்ளே நான் பெரிய ஆளுன்ட்டு வருது, ஆனால் வெளியில் நான் ஜென்டில்மேனாக இருக்கணும். அப்படின்னா இந்த நடுவில் இந்த ப்ரெஷர் எங்கே போகுது அப்படின்னா உடம்புலையும் மனசுலையும் போய்
பிபி அதிகமாகும், கேன்சராக மாறும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன். அந்த எப்போ வேணாலும் அவர் வெடிச்சிருவார். அந்த நிலைமையில தான் ஜென்டில்மேன்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பஸ்ஸில் 1/2 மணி நேரமாக வந்துக்கிட்டு இருந்தேங்க, என்னால் அடக்க முடியல இந்த வாமிட்டு, இந்த இருமல். அப்புறம் அவருக்கு ஒரு ஸ்பேஸு கிடைச்ச உடனே பஸ்ஸை விட்டு இறங்கி யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயுமே அங்கே அவர் வெளிப்படுத்தி விடுவார். இப்போ இந்த ஜென்டில்மேன்லாம் கொஞ்சம் ஸ்பேஸு கிடச்சிது, தன்னை விட கீழானவர்கள், அவங்கள என்னை ஜட்ஜ் பண்ணவே முடியாது, அவங்களுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது அப்படிங்கிற இடத்துல அவங்க தன்னுடைய கோபத்தை, ஆசை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி விடுவார்கள். சட்ட திட்டத்தை கொஞ்சம் இறக்குனோம்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா ஜென்டில்மேன்லாம் கிரிமினலாக மாறிடுவாங்க. அந்த லெவலில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்டில்மேன்லாம் இருக்கிறாங்க. கிரிமினலுக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க சைக்காட்ரிக் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ப்ளட் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா பிரச்சனை இந்த இடத்துல வந்திருக்கு, உடம்பு மனசில் நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அது பல வியாதிகளை உருவாக்குது. அதனால் இத்தனை ஃபார்மசி, இத்தனை நமக்கு டாக்டர்ஸு தேவைப்படுது. வெளியில் விட்டவங்க கிரிமினல், அவங்களுக்கு சட்டம் திட்டம், போலீஸு, ஜெயிலு, இதெல்லாம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு. அடுத்த கேட்டகரி, இந்த சமுதாயத்தில் ஆன்மீக பயிற்சி செய்கிறவர் அப்படின்ட்டு இந்த சமுதாயம் யாரை சொல்கிறாங்களோ, ஆன்மீகவாதிகள், அமைதியான மனமுடையவர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்களோ அவங்க 3வது கேட்டகரி. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய மனசில் ஆசை, கோபம், பொறாமை, டென்ஷன் எல்லாமே இருக்குது. இதை என்னுடைய மனசை நான் எப்படியாவது அடக்கணும். அவங்க மனசிலேயே இந்த அகங்காரமானது எமோஷன்ஸாக மாறுது, எண்ணங்களாக மாறுது. அந்த எண்ணத்திலேயே அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உடம்பு வரைக்கும் வரவிடாமல் மைண்டிலேயே அதை பிடிக்கலாம். அகங்காரம்தான் எமோஷன்ஸாக மாறுது, அதுதான் செயலாக மாறுது, அது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸாக வெளியில் போகுது. அதனால் இந்த அகங்காரத்தை எண்ணமாக மாறும்பொழுது, எமோஷன்ஸாக மாறும்போது அங்கேயே மனதளவிலேயே அதை நாம் பிடித்து கண்ட்ரோல் பண்ணுறது அவர்கள் ஆன்மீகவாதிகள். அவங்க ஏதாவது ஒரு ஜபம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, சமாதி பழகுவாங்க, ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பயிற்சி செய்து இந்த மனதை நாம் நிశ్చலம் பண்ணுவோம், அமைதி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க மனதளவிலேயே ஏதாவது ஒரு பயிற்சி அங்கேயே அதை பிடிக்கலாம் அப்படின்னு அங்கே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவர்கள் ஆன்மீகவாதிகள். இப்போ ஜனகர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வியாதியே கிடையாது, அகங்காரம் இந்த அஞ்ஞானத்தினால் விளைந்த ஜீவாத்ம பாவமே இல்லை, நான் ஆத்மாவாக நிறைவாக இருக்கிறேன். அப்போ எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்லை. இதற்கு முன்னாடி சொன்ன எல்லா கேட்டகிரி, கிரிமினல், ஜென்டில்மேன், ஸ்பிரிச்சுவல் சீக்கர், ப்ராக்டிஷனர், இவங்க எல்லாருமே வியாதி இருக்கிறவங்க தான். வேறு ஸ்டேஜில் இருக்குது. அதனால் அவர்கள் வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஷனர் அவர் ப்ராக்டிஸை விட்டுட்டாருன்னா திரும்பவும் அந்த வியாதி எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும், கோபம், பயம் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அதனால் 30 வருஷம் 40 வருஷம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தனிப்பட்ட ஜீவன் இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், மனம் சிதறிக்கொண்டே தான் இருக்கும். உண்மையை பார்க்காமல் நான் ஒரு இண்டிவிஜுவல்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மனம் சிதறும். அப்போ நாம் அதை அடக்கித்தான் ஆகணும். ஒரு வியாதியினுடைய மூல காரணத்தை நாம் சரி பண்ணாத வரைக்கும் நாம் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும். சர்க்கரை வந்துருச்சுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடுங்க. ப்ரெஷர் வந்துருச்சுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடுங்க. தைராய்டு வந்துருச்சு, வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடுங்க. சாப்பிட்றத விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை அதிகமாயிரும். ஆன்மீக ப்ராக்டிஸை விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் மனம் ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் ஜென்டில்மேனாக மாறி கிரிமினலாக மாறிடுவீங்க. ஆன்மீக ப்ராக்டிஸ்னால் நான் இருந்தேங்க 30 வருஷமாக. அப்புறம் ப்ராக்டிஸை விட்டு கொஞ்ச நாள் அப்புறம் மனவியாதி, உடம்பு வியாதியெல்லாம் வந்துச்சு. அப்புறம் நான் கிரிமினலாகவே மாறி இப்போ நான் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் நான் ப்ராக்டிஷனராக இருந்தேன். 20 வருஷமாக சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டேங்க. அப்புறம் நான் ஒரு 6 மாதமாக சாப்பிடாமல் விட்டு அப்புறம் ஐசியூவில் அட்மிட் ஆகி இன்றைக்கி காலெலாம் எடுத்துட்டாங்க. இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். 20 வருஷம் கண்ட்ரோலில் வச்சுருந்தேன். அப்போ இது எல்லாமே வியாதி. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள், ஆத்ம நிஷ்டை, ஞான நிஷ்டையில் இல்லாதவர்கள் எல்லாருமே வியாதியுடன் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஸ்டேஜ் தீவிரத்தன்மை மாறுது. அதுக்கேற்ற மாதிரி வேறு ட்ரீட்மெண்ட்டில் அவங்க உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அதனால தான் மனிதனுக்கு இத்தனை ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படுது. ஏன்னா அவனுக்குள்ள அஞ்ஞான வியாதி. ஒரு நாய்க்குள்ளே நான் நாயாக இருக்கிறேன், நான் பெரிய நாயாகணும், நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற இந்த ஜீவாத்ம பாவம் கிடையாது. ஒரு காக்கைக்குள்ளே நான் காக்கையாக இருக்கணும், நான் கழுகாக மாறுறேன், காக்கையாக இருக்கிறேன், என்னை விட பெரிய பெரிய பறவையெல்லாம் இருக்குது, எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. தன்னுடைய ஒரு குழந்தையை நீயாவது ஒரு பெரிய காக்கையாக பெரிய பேர் வாங்கணும்னு அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு காக்கை கொடுப்பதில்லை. நான் அதுக்குள்ளே நான் தனிப்பட்ட ஜீவன்கிற பாவமே கிடையாது. அது இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. மனிதன் தலைகீழாக இயற்கைக்கு மாறாக இயல்புக்கு மாறாக ஆத்மா பிரம்மம்தான் இருக்கும் பொழுது நான் தனிப்பட்ட ஜீவன் நினைக்கிறது இயல்புக்கு மாறாக அவன் இருக்கிறான். அதனால தான் இத்தனை பிரச்சனையும் வருது. இறுதியாக ஆத்மாவின் மீதான அத்தியாசத்தினால் மனம் சிதறும் போதே தியானம் சமாதி முதலான நியமம் உண்டு என்று உணர்ந்து இவ்விதமே நான் உள்ளேன். விருப்பு வெறுப்பு அற்றதாலும் இன்பம் துன்பம் இன்மையாலும் பிரம்மமாகவே நான் இருக்கிறேன். ஆசிரமம் ஆசிரமமின்மை தியானம் அகப்பற்று ஒழித்தலோ தேவையில்லை. இவற்றால் வரும் விகல்பம் அறிந்து இவ்வாறே நான் இருக்கிறேன். குருவினுடைய உபதேசத்தை கேட்டு ஞான நிஷ்டை ஆத்ம நிஷ்டையில் நிலைத்து எல்லாவற்றையும் பிரம்மமாக ஜனக மகாராஜா பார்க்கிறார். இப்போ அவருக்கு மனம் சிதறவே இல்லை, நேச்சுரலாக அது அடங்கி இருக்குது. அங்கே விருப்பு வெறுப்பு இன்ப துன்பம் எதுவுமே இல்லை. அதனால் எந்த தியானம் சமாதி ஆன்மீக பயிற்சி வியாதியே இல்லை, எல்லாம் ஹெல்தி ஸ்டேட்டில் இருக்குது. அதனால் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு ஜெயிலும் தேவையில்லை, அவருக்கு சைக்காட்ரிக் மெடிசனும் தேவையில்லை, அவருக்கு ஆன்மீக பயிற்சியும் தேவையில்லை. ஏன்னா அவர் மூல காரணத்தை சரி செய்து விட்டார். சிரவண மாத்திரத்திலேயே இந்த அத்தியாசத்தினால் விளைந்த அஞ்ஞானத்தினால் விளைந்த அகங்காரம் அதை விட்டுட்டு இந்த அத்தியாசம் செய்யாமல் இருக்கிறதை இருக்கிறபடிக்கு பார்க்குறார். இருந்தபடிக்கே அவர் இருக்கிறார், இயல்பாக இருக்கிறார், இயற்கையாக இருக்கிறார், உண்மையை பார்க்கிறார். அதனால் அவர் மட்டுமே மூல காரணம். இந்த வைரஸை பெர்மனண்ட்டாக அவர் அதிலிருந்து விடுபட்டு விட்டார், ஹெல்தி ஸ்டேட்டுக்கு வந்துட்டார். இப்போ அவருக்கு எந்த விதமான வீட்டு வைத்தியம் தேவையில்லை, நாட்டு வைத்தியம் தேவையில்லை, அட்மிஷனும் தேவையில்லை, ஐசியூ ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. அப்போ எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. நான் பிரம்மமாகவே ஹெல்த்தி ஸ்டேட்டில் வீடு திரும்பி ஆசிரமத்தில் நிம்மதியாக நிறைவாக ஸ்வஸ்தமாக நான் இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இனிமேல் தேவையில்லை அப்படின்னு தன்னுடைய நிலையை, தன்னுடைய நன்றியை, இப்போ நான் எப்படி இருக்கிறேன், எப்படி நீங்கள் என்னை எல்லா ட்ரீட்மெண்ட்லேருந்து என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு தன்னுடைய நன்றியை குருவிற்கு எடுத்து உரைக்கிறார். தன்னுடைய நிலையை குருவுக்கு எடுத்து சொல்கிறார். மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.